இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களோட மறைவுக்கு பிறகு, தொடர்ந்து அவர பத்தியும், அவங்களோட குடும்பத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள பத்தியும் நெறைய தகவல்கள் சோசியல் மீடியால வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவருடைய மருமகளான கீகே அவர்கள பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வெளியாகியிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாக்யராஜ் அவர்கள் இறந்தே கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேல ஆகுது. ஆனா, இப்போ வரைக்குமே தொடர்ந்து ரசிகர்கள் அவர பத்தி நெறைய விஷயங்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால அவங்க ஃபேமிலிய பத்தி நெறைய வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்டின்னா, பாக்யராஜ் அவர்களுடைய மருமகளான கீகே அவர்கள் ரொம்பவே எமோஷனலா டவுன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா, பாக்யராஜ் சார் வந்து ஆரம்ப காலகட்டத்தில அவங்களோட லவ் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணலனாலுமே, அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சொந்த பொண்ணா தான் ட்ரீட் பண்ணியிருந்திருக்காரு. அவங்க கூட ஜிம் போறது, வாக்கிங் போறது, அவருக்கு புடிச்சத சமைச்சு குடுக்குறது, அண்ட் குடும்பமா உட்காந்து ஒண்ணா சாப்பிடுறது, நெறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ் பண்றது அப்படின்னு அவங்க வந்து பாக்யராஜ் சார் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகியிருக்காங்க. சொல்லப்போனா ஒரு சொந்த அப்பா மாதிரி வந்து அவர பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அண்ட் சடனா அவருக்கு இப்படி ஒண்ணு ஆகிருச்சு அப்படின்னதுக்கப்புறம் அவங்களால ஏத்துக்கவே முடியல. அண்ட் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டைம்ல அவங்க வாக்கிங் போயிட்டாங்க. அதனால கூடவுமே அவங்க இல்ல. ரொம்ப அழுதுகிட்டு தான் உள்ள வந்திருந்தாங்க. இப்ப வரைக்குமே கீகி அந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து வெளிய வராம தான் இருக்காங்க. கடைசி நேரம் மாமா கூட இல்லாம போயிட்டனே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க. அண்ட் நைட் ஆனா சரியா தூங்க மாட்டேன்றாங்களாமா, சரியா சாப்பிட மாட்டேன்றாங்களாமா. அண்ட் ரொம்பவே எமோஷனலா அவங்க டவுன் ஆகியிருக்காங்க அப்படின்னும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே நைட் ஆனா அவங்க தூங்க மாட்டேன்றாங்களாமா. தொடர்ந்து அந்த ஹால்லேயே நடக்கிறது, ஒரு ஃபோட்டோவ பார்க்குறது இதே மாதிரி இருக்காங்க. ரொம்பவே கலகலன்னு சிரிச்சு பேசக்கூடிய கீகி இன்னைக்கு இப்படி அமைதியா மாறுனது, நைட் ஆனா தூங்காம இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே நொந்து போயிருக்காங்களாமா. அண்ட் நடந்தது நடந்துருச்சு. இதுலேருந்து நீ மீண்டு வா அப்படிங்கிற மாரி தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கிட்ட சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வருத்தப்படக்கூடிய ஒரு பொண்ண தான் சோசியல் மீடியால சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி தப்பா டேக்லைன் குத்தியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஜேசன் சஞ்சய் அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ பத்தி குறிப்பா இப்ப தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரு ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அப்பா கூட வேலை பார்த்த ஒருத்தர் வந்து, அந்த டைம் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளில வந்தோனே என்ன கடத்திட்டாரு. அதாவது அப்பாவ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன தூக்கிட்டு போயிட்டு காருக்குள்ள விட போனாரு. சடனா யாரோ ஒருத்தர் என்ன தூக்குறாரு அப்படிங்கிறப்ப நான் கிட்னாப் பண்றாங்கன்னு நெனச்சு பயங்கரமா அழுதுட்டேன். அண்ட் அப்ப எங்க அப்பாவ காணோம்லாம் நான் தேடி இருக்கேன். அந்த அளவுக்கு உங்க அப்பா வந்து என்ன பயங்கரமா ஃபன் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு நார்மல் வீடியோவாகவே இருந்தாலுமே, ஜேசன் சஞ்சயும் விஜய் அவர்களும் பேசிக்கிறது இல்ல. அவரு இன்சியல தூக்கிட்டாரு அப்படி இப்படின்னு நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்பா அப்படின்னு ரொம்பவே வாய் நெறைய சந்தோஷமா பேசியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது, ஒருவேளை அவங்க பையன் வந்து இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரோ அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எனிஹவ் கூடிய சீக்கிரமே இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு, விஜய் சார் அவங்க ஃபேமிலியோட ஒண்ணா இருந்தாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.